friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜீரண சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு கிரேவி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா சீரகம் சீக்கிரமாக கருந்து போன மாதிரி ஆகிடும். இது மாதிரி லைட்டாக சீரகம் வறுபட்டதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்போட டேஸ்ட் அதிகரிக்கிறதே இந்த பூண்டுன்னு தான் சொல்லலாம். பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம இதில் எந்த மசாலாவும் அரைச்சி சேர்க்க போகிறது கிடையாது. இந்த வெங்காயம் தக்காளி நம்மளுக்கு கிரேவி மாதிரி கிடைக்கணும், அதனால் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கூட லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க, அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி ரெடி ஆகிடும். இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஜீரண சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க, எனக்கு பசியே எடுக்க மாட்டுது அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு கூட இந்த கிரேவியை வாரத்துக்கு 2 நாள் செஞ்சு கொடுத்தா ஜீரண சக்தி அதிகமாகி பசியை தூண்டக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கினதும் இதில் மசாலாவுக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேவையான நல்ல உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இது கூட நம்ம எந்த மசாலாவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ பெரிய சைஸ் எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சு தண்ணியில் கரைச்சதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துடாதீங்க. ஏன்னா இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் அது கொஞ்சம் சாம்பார் மாதிரி மாறிடும். இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பும், கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து அரைச்சிருக்கிற சீரகப்பொடியும் சேர்த்துக்கலாம். சீரகப்பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம ஹெல்த்தியான கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு நம்ம சாப்பாடோட பரிமாறலாம். எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சீரகத்தை அப்படியே கொடுக்கும்போது யாருமே சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இது மாதிரி கிரேவியாக செஞ்சு பாருங்கள், எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் ட்ரை பண்ணால் யாருக்குமே டைஜஷன் ப்ராப்ளம்ன்றது வரவே வராது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனல் இருக்குது, போயிட்டு பாருங்கள்.